ஏய் மறக்காம லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போ. இங்க பாரு, நீ எதுவும் தேவையில்லாம பேசாத. எதுவாக இருந்தாலும் நாங்களே பேசிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஓவராக பேசுகிறாங்கன்னா எனக்கு தெரியும். கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா. ஸ்டே ஸ்ட்ராங். இதை சொல்கிறதுக்கு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கு. கல்யாணம் நின்று போச்சு அப்படின்றத வெளியே சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு போனது நல்லதாக போச்சு. இதே கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். இப்படி பொதுவாக சொல்லாதீங்க. என்ன செட் ஆகலைன்னு கரெக்டாக சொல்லுங்கள். இல்லைம்மா, அது ரொம்ப டீட்டெயில்டாக இல்லை சொல்ல. நீ நானே கிளியராக சொல்லிடுறேன், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை ஆண்டி, என்னோடய ஹஸ்பண்ட் இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இப்படின்னா எப்படி? இப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக, கேரிங்காக, எமோஷன்ஸை மட்டுமே பெரிய விஷயமா பார்க்குற ஆளாக தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் சொன்ன இந்த விஷயத்துக்கும் உங்கள் பையனுக்கும் சம்மந்தமே இல்லை ஆண்டி. இந்த சின்ன வயசுலேயே நீ அதை எப்படிம்மா கண்டுபிடிச்ச? சின்ன சின்ன விஷயத்த வச்சு தான் ஆண்டி. அன்றைக்கி ஒரு நாள் இவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், காலையிலேருந்து நடந்து ஷாப்பிங் பண்ணி காலெல்லாம் ஒரே வலிக்குதுன்னு. அதுக்கு இவர் என்ன தெரியுமா ரிப்ளை அனுப்புகிறாரு? என்னடா அனுப்புன? ஒமேகா 350 காலையில் 1 நைட் 1. பார்த்தீங்களா? ஆனால் நான் டோட்டலாக வேறு மாதிரி எதிர்பார்த்தேன். ஐயோ கால் வலிக்குதா, இப்போ மட்டும் நான் உன் கூட இருந்திருந்தா அம்மா ஒரு டீ போட்டு கொடுத்துருப்பேன், உன் கால் அழுத்தி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஹஸ்பண்ட் தான்ட்டி எனக்கு வேணும். மாத்திரை எழுதி கொடுக்குற டாக்டர் வேணாம் ஆண்டி. வீட்டில் ஒரு டாக்டர் இருக்கிறது நல்லதானம்மா? டாக்டர் வேணும்னா வெளில 50 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துட்டு போய் பார்த்துக்கலாம் அங்கிள். அதுக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு கூடயே வச்சுக்க முடியுமா? நாளைக்கு வீட்டில் தண்ணி பிரச்சனை வரும்னு பிளம்பரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? கரெக்ட். நீங்கள் எப்பவும் போல் சைலண்ட்டாகவே இருங்க அங்கிள். நான் ஆண்டிக்கிட்டே பேசிக்கிறேன். மினி, நீ தான் தப்பாக சென்ஸ் பண்ணிட்ட, அவரை தப்பாக நினைக்கிறேன். நீ எனக்கு புத்தி சொல்லாத. அண்ணி அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவளை கல்யாணம் பண்ணிக்காத, கல்யாணம் பண்ணிட்டா காலம் பூரா அவளுக்கு அடிமையாக இருப்பேன்னு எத்தனை தடவை சண்டை போட்டாரு. உங்கள் 2 பேருக்குள்ளே மூட்டி விடுறதுக்காக சொல்கிறேன். இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அதே எப்படி உன் இஷ்டமோ அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது என் இஷ்டம். ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணி. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அன்னி கூட உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கும் போது அந்த ரிப்போர்ட் இவர் காமிச்சிட்டு கேட்டேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கு இவர் என்ன தெரியுமா சொன்னார்? கேளுங்க நீங்களே. இதுக்கு என்ன சொன்ன? 12 மணி நேரத்தில் செத்துருவாருன்னு சொன்னேன். அவர் வாய வச்ச மாதிரியே 12 மணி நேரத்தில் செத்துட்டார். அப்போ கரெக்டாக தானம்மா சொல்லியிருக்கான். சொன்ன மாதிரியே செத்துட்டார்ல. செத்துட்டு போகிறாரு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் யாராச்சும் அப்படி நெகட்டிவாக சொல்லலாமா? ஒன்றும் ஆகிடாது, ஹாப்பியாக இருங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு பாசிட்டிவாக தானே சொல்லணும். நெகட்டிவாக இருந்த ரிப்போர்ட் எப்படிம்மா பாசிட்டிவாக சொல்ல முடியும்? சொல்லணும், பாசிட்டிவாக தான் சொல்லணும். பாசிட்டிவிட்டி தானே எல்லாமே. செத்தவன் காதில் கூட போய் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னு சொன்னால் செத்தவன் கூட உயிரோட எந்திரிச்சு வந்துடுவான். எவ்வளோ வாட்டி சொன்னேன் அழகாக இருந்தால் அறிவு சுத்தமாக இருக்காதுன்னு. பார்த்தியா, ஒரு டாக்டருக்கு டாக்டர் பொண்ணு தான் கரெக்ட். இங்கே பாருமா, உங்கள் அப்பா உங்கள் அண்ணனை தனியாக கூட்டிகிட்டு போய் சொன்ன மாதிரியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. நான் நேராகவே சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிடிக்கல. சேஃப்டியா இந்த கல்யாணம் நிற்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். என்னங்க, வாங்க போகலாம். அவன் வரும்போது வரட்டும், நீங்கள் வாங்க போகலாம். மை சன். போயிட்டாங்கல்ல, ஓரா டைம் ஆச்சு. மை டாட்